ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் சிவான் அனிமோட 22வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா, பிளே லிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வள வளன்னு பேசாம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். என்னுடைய அப்பா ஐனஸ் அப்புறம் மத்தவங்க வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரதுக்கு போனாரு. ஆனா அவரு இன்னும் திரும்பி வரவே இல்லையேன்னு குயிங் சொல்லிட்டு இருக்கா. அவனுங்களாம் திரும்பி வரமாட்டானுங்கன்னு பிளாக் பாய்சன் கிங் சொல்ல, பிளாக் பாய்சன் கிங் எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அட நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. நானும் உன்ன மாதிரி ஐனஸோடைய பாதுகாப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஐனஸ் மட்டும் தனியா இருந்தானோ, ஐனஸ் தனியா இருந்தா என்னடா நீ பண்ணுவ? வீக்காங்களாம் தான் இப்ப ஐனஸ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லனா அப்படின்னு பிளாக் பாய்சன் கிங் சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஜெனரலோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐனஸ் எங்க ஆர்மியை விட்டு போனாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா. குயிங் நீ ஒன்னும் கவலைப்படாத, ஐனஸும் மத்தவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்கிறப்பவே 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சீனை கட் பண்ணா, என்னடா நீ இப்ப சொன்ன நம்மளுடைய எந்த சண்டை ஜூயுவான்னு சாவடிச்சிட்டோம், அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த வீக்கெங்லாங்கோடைய கையில செத்து போயிருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா அந்த ஜூயுவான்னு சாவடிச்சிட்டான்னு சொல்றேன், என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுரோ. ஆனா அதுதான் உண்மை மாஸ்டர். ஆனா அவங்கிட்ட இருந்த சோல் ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி அந்த ஜெயிண்ட் பைத்தானை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இருந்தாலும் அந்த ஜூயுவான் கிட்ட இருந்த சின்ன பீஸ்ட் அவங்கிட்ட இருந்த ஜெயிண்ட் பைத்தானே தோக்கடிச்சிருச்சுன்னு நீ சொல்றியாடா? இதை எப்படி நான் நம்புறது? இது எல்லாமே நம்புற மாதிரியே இல்ல. அந்த ஜூயுவான் கூட இருக்கிற பொண்ணுக்கு என்ன அந்த அளவுக்கான ஒஜின் டெக்ஸ்ட பத்தி தெரியும்? மாஸ்டர் அவ ஒஜின் டெக்ஸ்ட ரொம்ப அற்புதமா கத்து வச்சிருக்கா. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ராயல் ஃபேமிலி கிட்ட இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொண்ணு இருக்காளா? அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க கூட ஜெனரல் வீக்காங்லாங் வேற இருக்கான். நம்ம இப்ப கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம போயிட்டு அந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்களை கண்டிப்பா அழிச்சு தீரணும்டா. ஆனா மாஸ்டர் அந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஆல்ரெடி போருக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு அப்பாவா என்னுடைய பையன் சாவுக்கு ரிவெஞ்ச் எடுத்து அந்த ஜூயுவானுடைய கதையை முடிச்ச திருவண்டா. சரி இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேணாம், சீக்கிரமா நம்ம போயிட்டு ஆளுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வரலாம். சரி மாஸ்டர். லியோ அங்குக்கு எப்படி இவங்க எல்லாரையும் சமாளிக்கணும்ன்றத தெரியும். அந்த சின்ன பையன் என்னுடைய பையனை சாவடிச்சுட்டானா, இந்த தடவை அவங்க மொத்த கிளானையுமே நான் அழிக்காம விட மாட்டேன். சரி மாஸ்டர், நான் கிளம்புறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அந்த கிங் ஜூ என்ன பெரிய இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா, அவன் பண்றத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சானா, இப்ப அந்த கிரேட் ஜூ டைனாசிட்டியை அழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப அந்த ஜூயுவானுடைய கதையை நான் முடிச்சு என்னுடைய பையனுக்கு ரிவெஞ்ச் எடுத்து தீருவேன். நண்பர்களே, போறதா இந்த உலகத்துல யாரு சக்தி வாய்ந்தவங்க, யாரு ஆளணும்ன்றத முடிவெடுக்கும். இங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க எல்லா சோல்ஜர் அப்புறம் கிங்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுடைய மொத்த சக்தியும் காட்டி அந்த ஜூயு டைனாசிட்டியை கண்டிப்பா அழிச்ச தீரணும். நாங்க கிங் ஜூயுக்கு எதிராக போற ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு அவன் லெட்டர் அனுப்பி வச்சிருக்கான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஜூயுவான்னு திருப்பி வந்துருவாரு. ஒரு நடக்கிறப்ப நானும் சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன்னு ஹீரோவுடைய மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா என்னால இந்த தடவை போருக்கு சோல்ஜர்ஸுங்களை அனுப்ப முடியாது. ஏன்னா நீங்க எதுக்க போறது பிரின்ஸ் கியூ மென்ஷனை சேர்ந்தவங்க, கண்டிப்பா அவங்களால ரெட் ஜூயு டைனாசிட்டியை சேர்ந்தவங்கள தோக்கடிக்க முடியும். அதனால நீங்க முதல்ல ஊருக்குள்ளார இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்கணும், எந்த தைரியத்துல நீங்க பிரின்ஸ் கியூ மென்ஷனை சேர்ந்தவங்கள எதிர்க்க போறீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன்னு ஹீரோவுடைய மாஸ்டர் சொல்றாரு. அட கிங், நான் சொல்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த போர் நடந்தா பல பேரோடைய உயிர் போகும், நம்மளுடைய மக்களும் வாயறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்களே அந்த பிரின்ஸ் கியூ கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னா எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும். அதனால நான் சொல்ற விஷயத்த பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜாவா யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. திடீர்னு அந்த குண்ட கூட வந்தவன் எல்லாம் கியூ நம்மளுடைய டைனாசிட்டியை கண்டிப்பா அழிச்சிருவாரு. அதனால நீங்க கொஞ்சம் இத பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, என்னுடைய அப்பா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத நீங்க முடிவு எடுக்க கூடாது. என்ன செய்யணும்ன்றத என்னுடைய அப்பா தான் நான் முடிவு எடுப்பாரு. ஐனஸ், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு போர் எப்படி நடக்கும் எப்படி இருக்குன்ற எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அதனால நம்மளுடைய நிலைமை இப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றதும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட திறமை வாய்ந்த ஆளுங்க யாருமே இல்ல. அதனால கொஞ்சம் ஜோக் பண்றத நிறுத்துங்க. ஜெனரல் வி உள்ளார வாங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லுமோ அதை கேட்டு அப்படியே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. பார்த்தா ஜெனரல் வி உள்ளார வந்துட்டு ஐனஸ் அந்த ஃபயர் ஸ்பிரிட் ஸ்பைக் அடைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய
மோட்டிவேஷன் லெவலும் அதிகரிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவரு என்கிட்ட கேட்ட மாதிரி அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். ராஜா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். கண்டிப்பா இந்த போர்ல நாம தான் ஜெயிப்போம். ரொம்ப நன்றி ஜெனரல் வி. அதுக்குள்ள எல்லாம் சந்தோஷப்படாதீங்க. ஜெனரல் வி மட்டும் இருந்தா நீங்க இந்த போர்ல ஜெயிச்சிட முடியுமா? அதனாலதான் என் கூட இன்னும் ஆட்களுங்களை நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். யாரா அவங்க எல்லாம்? அப்படியே நம்ம ஹீரோவா கையை தட்ட அந்த இடமே அப்படியே அதிர ஆரம்பிச்சு நம்ம பிளாக் பாய்சன் கிங் அப்படியே சீனா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறோம். என்னது பிளாக் பாய்சன் கிங்கா? எல்லாரும் தப்பிச்சு போங்கடா. பிளாக் பாய்சன் கிங் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்கே வந்திருப்பேன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தா சைட்ல நின்றுகிட்டு இருந்த சோல்ஜர்ஸோ பிளாக் பாய்சன் கிங்கான்னு சொல்லிட்டு அடிக்க வர பிளாக் பாய்சன் கிங்கா அவனுங்களை அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு நம்ம குண்டனையும் பயமுறுத்திடுறோம். அப்பா இந்த போர்ல நம்மளுக்கு பிளாக் பாய்சன் கிங்கும் உதவி பண்ண போறாருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ராஜா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பிளாக் பாய்சன் கிங் சொல்லவும் என்னடா இங்க நடக்குது, இதை என்னால நம்பவே முடியல அப்படின்னு குண்டா அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் பிளாக் ஆபீஸ்ல தான் ஒன்னா சந்திச்சோம். அதுக்கப்புறமா 2 பேரும் பேச்சுவார்த்தை மூலமா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரி எழுந்தர பிளாக் பாய்சன் கிங். நாங்க பிளாக் ஆபீஸுக்கு போனப்ப வெறும் ஃபயர் ஃபிராக்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வரல, கூடவே ஜெனரல் வியும் பிளாக் பாய்சன் கிங்கையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம். இப்பயும் உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடலாம். ஆனா நம்ம இப்ப பிரின்ஸ் மேன்ஷனை சேர்ந்தவங்களுக்கு எதிராக சண்டை போட்டாகணும். என்ன நம்மளுடைய நிலைமை என்னன்றத நான் இன்னுமா புரிஞ்சுக்காம இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ, நாங்க எப்பயும் எங்களுடைய மக்களை சாவ விட மாட்டோம்டா. குண்டனும் அப்படியே பயந்துகிட்டு ராஜா ஐனஸ் உண்மையிலே ரொம்ப அற்புதமான வேலையை தான் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பிளாக் பாய்சன் கிங்கோ என்ன எம்பையர் பயந்துகிட்டு இங்கே இருக்க போறீங்களா, போருக்கு வர மாட்டீங்களான்னு கேட்கவும் அவனும் வேற வழி இல்லாம சரி நானும் போருக்கு வரேன்னு ஒத்துக்கிறான். சரி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பிரின்ஸ் கியூ மேன்ஷனை சேர்ந்தவங்கள தோக்கடிக்கலாம். நாங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த பிரின்ஸ் கியூ மேன்ஷனுக்கு எதிராக சண்டை போட்டு கண்டிப்பா அவங்கள தோக்கடிப்போன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இருக்கிற நேரத்துல எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. சீனை கட் பண்ணா வயசானவரு இந்த இடத்துல ஒரு பெரிய போர் நடக்க போகுது, அதனால சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்கன்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யுவி அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு அந்த வயசான தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா நீங்க பசியோட இருப்பீங்க அதனால இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. பார்த்தா தாத்தா திடீர்னு அங்கிருந்து காணாம போயிடுறாரு. சீனை கட் பண்ணா எப்படி நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றதோ தெரியலன்னு ஹீரோடைய அப்பா சொல்லுவோம். அப்பா இது வரைக்கும் நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அற்புதமான ஒயினை எல்லாத்தையும் யோயோ கிட்ட கொடுங்க, கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க நடக்க போற நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பா நம்மளுடைய டைனசிட்டி தான் இதுல ஜெயிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பண்ண போற விஷயங்களை பத்தி யாரோ அந்த பிரின்ஸ் கிட்ட சொல்றதா ஒரு தகவல் வந்துச்சு, அவன் யாருன்றது தெரியல. சரி இந்தா இதை கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட அந்த போர் கடிதத்தை கொடுத்துறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம அப்படியே இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.